இன்னைக்கு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிவகாசியில இருந்து சாத்தூர் மெயின் ரோட்ல கோணாம்பட்டின்னு சொல்ற வில்லேஜ்ல இந்த பட்டாசு விபத்து நடந்திருக்குது. நான் ஏன் இதை அப்லோட் பண்றேன்னா, பட்டாசு வச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் அதுல இருக்கிற உண்மை என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபேக்டரியில இருந்து கடைகளுக்கு வரும்போது நாங்க படுற வேதனை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட்டாசுக்கு பேப்பர் தயாரிக்கிறதுல இருந்து விக்கிறவங்க வரைக்கும் இந்த சாவு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்க ஈஸியா சொல்றீங்க, உங்களை யாரு இதெல்லாம் பண்ண சொல்றாங்கன்னு. எங்களோட வாழ்வாதாரமே இதுதான். சிவகாசியை சுத்தி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும். எங்களோட வேலையே இதுதான். இதை நம்பித்தான் நாங்க எல்லாரும் இருக்கோம். ஃபேக்டரியோ பட்டாசு கடையோ இது மாதிரி ஆச்சுன்னா சுத்தி இருக்கிற எங்களுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்கன்னா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம காலையில வேலைக்கு போனா இன்னைக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் மழை பெஞ்சா அந்த நாள் வாழ்வாதாரமும் போச்சு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, புதுசா வர பிசினஸ்மேன்ஸ் ஒரு ஆசையில பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிசினஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உயிர் சேதம் ஆகாம நம்ம பிசினஸ் நம்ம கொண்டு போனா மட்டுமே கவர்மெண்டே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நான் மட்டும் சொல்லல, எங்க சிவகாசி மக்களே சொல்றாங்க. இது சிவகாசியின் குரல்.